சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த செப்டம்பர் மாதத்துல சிம்ம ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, 8 வருஷம் 10 வருஷமா நாங்க கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு வரோம், ஜோசியக்காரன் பூரா பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்களை திட்டிட்டு இருக்காங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தொடர்ந்து போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டக சனி உங்களை ரொம்பவே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. உங்களை ஓயாம விரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க மன நிம்மதியை தேடி சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இந்த கண்டக சனி உங்க பின்னாடியே கடன் நெருக்கடிகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கு, உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. குடும்ப வாழ்க்கையில தினம் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே வருது. குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகளையும் தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே வருது. முக்கியமா இந்த கண்டக சனி உங்களை உடல் அளவிலையும் பலவீனமா மாத்திடுச்சு, மனசளவுலையும் பலவீனமா மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்தை சிம்மராசிக்காரங்க 2 பகுதியா பிரிச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதத்தோட முதல் பகுதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதி நீங்க ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். உங்க வாழ்க்கையில சூறாவளி மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் உங்களை சுழட்டி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த சூறாவளியை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன உறுதியை இப்பவே தயார் பண்ணிக்கோங்க. எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், எது வந்தாலும் ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன பக்குவத்தையும் இப்பவே தயார் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 16 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். ராசியோட அதிபதி ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத மன தைரியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள்ல மறைமுகமான சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமான ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் நல்ல விதமான பலன்களை உங்க உடம்புக்கு கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் கூட இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 16 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால உங்க வாழ்க்கை சம்பந்தமா ஏதாவது முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல அந்த மாதிரியான முடிவுகளை எடுத்துக்கோங்க. மாதத்தோட பிற்பகுதியில எடுத்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு முடிவுகளையுமே தள்ளி போடாதீங்க. அவசரமா ஏதாவது ஒரு காரியங்களை செஞ்சு முடிக்க வேண்டி இருக்கு அப்படின்னாலும் மாதத்தோட முதல் பகுதியில அந்த காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மாதத்தோட பிற்பகுதிக்கு தள்ளி போடாதீங்க. ரொம்ப முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா ஏதாவது சிகிச்சைகளை எடுக்கணும், பெரிய அளவுல சிகிச்சைகள் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் மாதத்தோட முதல் பகுதியில அந்த சிகிச்சைகளை முடிச்சிருங்க. மாதத்தோட பிற்பகுதியில எந்த ஒரு சூழல்லையும் அந்த சிகிச்சைகளை தள்ளி போடாதீங்க. அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க தொழில ஏதாவது மாற்றங்களை செய்றீங்க, அப்படி இல்லைன்னா தொழில வேற இடத்துக்கு மாத்துறீங்க, அதுவும் இல்லைன்னா இந்த தொழிலை முழுமையா கைவிட்டுட்டு வேற தொழிலுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. மாதத்தோட பிற்பகுதியில பாத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு அவசரமான காரியத்தையுமே நீங்க காரணம் இல்லாம தள்ளி போடாதீங்க. அடுத்ததா படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல நீங்க ஃபுல் எஃபர்ட்டை போட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சூழலை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க வேலை சம்பந்தமா எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. நீங்க செய்யற முயற்சியால உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் அப்படி இல்லைன்னா ஒரு சிம்பிளான ஜாப் கிடைச்சாலும் அந்த ஜாபை ஏத்துக்க முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் மனக்குழப்பத்தோட வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிச்சிடாதீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சில சின்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க.
அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்காது. அதனால தொடர்ந்து நீங்க வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னடா இது, நம்ம ஏற்கனவே நொந்து நூலாகி போய் இருக்கிறோம், இந்த சமயத்துல ஜோசிக்காரன் இவ்வளவு பயமுறுத்துறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரக அமைப்புகள் முழுக்க முழுக்க உங்களுக்கு எதிராக தான் இருக்க போகுது. எந்த வகையிலையும் சின்ன அளவுல கூட உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் மாதத்தோட பிற்பகுதியில இல்ல அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் 2வது வீடான கன்னிராசிக்கு பயிற்சியாகி கேது பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார். ராசிநாதன் கேதுவோட இணைஞ்சிட்டாரு அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். விரக்தி அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த வாழ்க்கையை விட்டே நம்ம போயிடலாம் அப்படின்னு வாழ்க்கை மேலேயே ஒரு பற்று இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். எந்த பொருள் மேலையுமே ஆசை இல்லாம போயிடும். யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சல், கோபம், இந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் தோன்றும். நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்ம ஏமாந்துட்டோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி நடக்குது, நம்மளை மட்டும் ஏன் எல்லாரும் எதிரியாவே பாக்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ள அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பத்து மேலேயே வெறுப்பு ஏற்படுறதுக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம போறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியில இருக்குது. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா உங்க ராசியோட அதிபதி கேது பகவானோட போய் இணைஞ்சாச்சு. குரு பார்வையும் உங்க ராசிக்கு கிடைக்கவே இல்லை. போதா குறைக்கு இது கண்டக சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலமா வேற இருக்குது அப்படிங்கறதால கண்டிப்பா நிறைய மன அழுத்தம், மன குழப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் முழுமையா காலி பண்ணக்கூடிய ஒரு சூழலையும் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி விட்டுரும். இதனால சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியில தான் நீங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்கணும், ரொம்ப தைரியத்தோட இருக்கணும். எது வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருந்தே ஆகணும். எந்த ஒரு சூழல்லையும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டவே விட்டுறாதீங்க. இன்னும் சொல்ல போனா சூரிய பகவான் கேதுவோட இணைஞ்சிட்டார் அப்படிங்கறதால உங்களுக்கு மன ரீதியா நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நம்மளால இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கவே முடியாது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒரு காலமும் விலகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்ந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு கட்டாயமா ஏற்படும். இதனால இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியில சிம்மராசிக்காரங்க முழுக்க அமைதியா இருக்கணும். அதிகமா எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. இன்னைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதுசா எந்த ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணாதீங்க. குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ பழகிக்கோங்க. நமக்கு இன்னைக்கு லாபம் கிடைக்கும், நம்ம கையில காசு வந்துடும், அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. குடும்ப வாழ்க்கையில நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. எல்லாரும் பாசம் காட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. முக்கியமா இந்த வாழ்க்கை உங்களை எந்த டைரக்ஷன்ல கூட்டிட்டு போகுதோ அதே டைரக்ஷன்ல போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வாழ்க்கையை எதிர்த்து நம்ம எதிர்நீச்சல் போடணும், தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு மட்டும் இந்த செப்டம்பர் மாசத்தோட பிற்பகுதியில நீங்க நினைச்சிடாதீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருந்தாலே உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது திருமணத்துக்கு வரன் பார்க்கிற மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சொந்த தொழிலாவே இருந்தாலும் சரி, இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியில எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் இறங்காதீங்க, எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே புத்தர் மாதிரியான ஒரு வாழ்க்கையை இந்த செப்டம்பர் மாசத்துல நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. நன்றி, வணக்கம்.